ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிச்சூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பால் கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் 1 லிட்டர் பசும்பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் அடி கனமான பாத்திரம் இல்லைனா இரும்பு கடாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும். பால்கோவா செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸி. அது மாதிரி இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஆட படர விடக்கூடாது. அது மாதிரி படர விட்டோம் அப்படின்னா பால்கோவாவுக்கு சரியான டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் ஹையில் வச்சு நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பால் வந்து லைட்டாக திக்காக ஆரம்பிக்கும். இது செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து 1.25 மணி நேரம் ஆகுது. சைடில் இருக்க அந்த ஆடையும் அப்பப்போ எடுத்து விட்டுறணும். ஒரு 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாலும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. சைடில் இருக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ அடுப்பை மீடியம்லேயும் ஹைலையும் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஆடப்படர ஆரம்பிச்சிடும். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கரெக்டாக 1 hour ஆகுது. நல்ல திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது.
பால் வந்து நல்லா திக்கானதுனால இதில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இதில் வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக வேணும்னா ஒரு 150 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்தளவு ஸ்வீட் போதுமானது, அதனால் 100 கிராம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக இலக ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தால் சரியாயிடும். நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் மட்டும் சர்க்கரை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். நம்மளுக்கு வந்து பால்கோவா செஞ்சு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கெட்டிப்பட்டுரும். ஸோ அது மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பால்கோவா வந்து நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோதான், நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.